JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் 53வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அக்கட்சியினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பிரம்மாண்ட இரத்த தான முகாம் நடைபெற்றது. இது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் ஓசூர் மாநகர கழகம் சார்பில் கட்சித் தலைவர் விஜய் அவர்களின் 53வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் பல்வேறு சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஓசூரில் இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் வேந்தர்கரசனின் அறிவுறுத்தலின் பேரில் கட்சி நிர்வாகிகள் நாகேஷ் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஓசூர் பிளட் சென்டர் அறக்கட்டளையின் நிர்வாகி சதீஷ்குமார் உள்ளிட்ட குழுவினர் இந்த முகாமினை ஒருங்கிணைத்து நடத்தினர். இம்முகாமில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர். குருதிக்கொடை அளித்த அனைவருக்கும் கட்சியின் சார்பாக ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களும் பாராட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த இரத்த தான முகாமில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியான ரேவதி, கிரண் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலும் பல நூற்றுக்கணக்கானோர் இந்த முகாமில் பங்கேற்று இரத்த தானம் வழங்க உள்ளதாக கட்சியின் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் தலைவரின் பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடாமல் இதுபோன்ற உன்னதமான இரத்த தான முகாம் மூலம் கொண்டாடிய ஓசூர் தாவேகா நிர்வாகிகளின் செயலை தற்பொழுது பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றி சார்பாக சேனசுந்தரம் மிஓசி நகர் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து மாவட்ட செயலாளர் திரு வடிவேலனோட அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு நம்ம சிஎம் விஜயனோட 53வது பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 100க்கும் மேலே பொதுமக்களும் நிர்வாகிகளும் ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிளட் டொனேட் பண்ணுறது ஒரு உயிரை சேவ் பண்ணுறதுக்காக கூட யூஸ் ஆகும். அதனால் எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நாகேஷ் மற்றும் கிருஷ்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து தான் இதை நடத்துகிறாங்க. இது எங்களோட முதல் படி. இன்னும் இதுக்கு மேலே இது மாதிரி நிறைய பண்ணலான் இருக்கோம். அது மட்டும் இப்போ விஜயனோட 53வது பிறந்தநாளுக்கு எங்கள் எல்லாரோட சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களண்ணா. தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர்கள் மூலியமாகவும் HBC ட்ரஸ்ட் அந்த மூலியமாகவும் இங்கே சீதாராமேட்டில் A1 ஹாலில் பிளட் டொனேட் அமைத்துள்ளோம். இதற்கு பொதுமக்களும் உறுப்பினர்களும் சேர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் இப்பொழுதுக்கு பிளட் டொனேட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து அனைவரும் பொதுமக்களும் உறுப்பினர்களும் மேலும் பிளட் டொனேட் பண்ண முன் வரணும் என்று தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர்களும் கிருஷ்ணகிரி மாவட்ட உறுப்பினர்கள் சார்பாகவும் நாகேஷ் என்கிற காத்து சார்பாகவும் கிருஷ்ணன் அண்ணன் சார்பாகவும் மொத்தமாக தமிழக வெற்றி கழகம் அனைவரும் உறுப்பினர் சார்பாகவும் இனிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.